அஸ்ஸலாமு அலைக்கும். வீக் டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மண்டேலேருந்து ஸ்கூல் இருக்கிறதுனால இப்போவே வந்து க்ரோசரி ஆர்டர் பண்ணி என்னெல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கி வச்சாச்சு. இதெல்லாம் பேண்ட்ரியில் அடுக்கும்போது தான் பார்த்தேன். பேண்ட்ரி அந்த கபோர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு. ஸோ ரொம்ப பழசாக இருக்குது. இதை வந்து ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டணுன்ட்டு மீஷோவில் வந்து வால் ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன். இன்ஷால்லாம் சூப்பராக வந்து ஒட்டிடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் இட்லி தோசை இல்லாமல் குழிப்பணியாரம் தான் பண்ணியிருந்தேன். தோசை மாவில் கேரட் துருவி, வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறம் பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து முருங்கைக்கீரை பவுடர் இன்ஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கேன்ல, அதுவும் சேர்த்து இந்த பணியாரம் சுட்டிருக்கேன். நெய் போட்டு சுட்டு எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அப்படியே மணமாகவும் இருக்கும். ரெசிபி ஃபுல்லாக கவர் பண்ணலை. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கவர் பண்ணி அட்டாச் பண்ணுறேன். இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கார சட்னி தான். அதுவும் கொரகொரப்பாக அரைச்சி கெட்டியாக வச்சா நல்லாயிருக்கும். இதுலேயும் முருங்கைக்கீரையோட பவுடர் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.